குட் மார்னிங் பரத். குட் மார்னிங். என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷா தெரியுது, மூஞ்சில ஒரு கலர் தெரியுது. எஸ், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். உங்க வீட்டை பத்திலாம் கேட்கல, உன்னைய பத்தி மட்டும் சொல்லாத வீகத்தை. சரி, இவரை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இப்போ சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கக்கூடியவங்கள, இல்லை எக்ஸ்ட்ராடினரியாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க ஹியூமன் கைண்டே கிடையாது, இவங்க வேற ஏதோ அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. உதாரணத்துக்கு ரொனால்டோலாம் வந்து ஜம்ப் பண்ணி பால் இப்படி பண்ணும்போது இவர் மனுஷன் இல்லப்பா, இவர் வேற ஏதோப்பா, ஒரு கோட்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வருஷம் ஆக ஆக நம்மளுக்கெல்லாம் ஏஜ் ஆகுது. ஆமாப்பா. ஆனா எனக்கு என்னன்னா, இவர் மட்டும் அங்கேயே தான் இருக்கிறாரு. நாங்க மாறிக்கிட்டே இருக்கோம், நாங்க சின்ன வயசுல இருந்து அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் அசோக். எஸ், அது மட்டும் இல்லாம கலை குடும்பம் அப்படின்னா இவருக்கு மிகையே ஆகாது. ஏன்னா இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஆர்டிஸ்ட், எல்லாரையுமே வேற நமக்கு பிடிக்கும். எஸ், இதுக்கு மேல உங்களை நாங்க கெஸ் பண்ண வைக்க போறதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அருண் விஜய் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், தேங்க் யூ. நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். ஆனா நீங்க மட்டும் இப்படியே இருக்கிறீங்களே. ஏன்னா சின்ன வயசுல எல்லாரும் சொல்லுவாங்க, ஏய் இங்க பாரு, நாங்க சின்ன வயசா இருக்கும்போது நீங்க அப்படிதான் இருந்தீங்க, இப்போ நாங்க பெருத்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே இருக்கிறீங்களே. எப்படி சார்? பொறாமையா இருக்கு சார், ஓப்பனா சொல்லணும்னா பொறாமையா இருக்கு. எப்படி? ஈட் ஹெல்த்தி, ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம டெய்லி காலையில எழுந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் இருந்தாலே ஐ திங்க் யூ கேன் மெயின்டைன் தட். அதுதான் டிசிப்ளினா. அதெல்லாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்கார்ந்து அதுக்கான டெஃபினிஷனாவது தெரியுமா நம்மளுக்கு? சம்பந்தமே இல்லை. இப்போவும் எனக்கு வந்துட்டு தில்ருபா இந்த மாதிரி ஒரு மோர் தென் 2 decades இன் தமிழ் சினிமா. அண்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த தேர்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. உடம்பை இறக்குறதா இருக்கட்டும், ஏற்றுறதா இருக்கட்டும், உங்களோட கெட்டப்பை மாற்றுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற இந்த ஒரு தேடல் ஒரு 2 decadesக்கு மேலேயும் அது தொடர்ந்து இருக்குன்னா ஏன், எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது? இல்லை, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு தேர்ஸ்ட் தான் எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். ஏதானே நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம்னா ஒன்றுமே இல்லை இல்லையா. ஸோ ஒரு நடிகனாக இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இன்னும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன, இன்னும் அந்த தேடல் தான் என்னை இட்ஸ் புஷிங் மீன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஐம் ஜஸ்ட் புஷிங் மை லிமிட். ஸோ வணங்கான் இந்த வருடம் பிகினிங்கில் வந்துச்சு, பாலா சாரோட படம். ஸோ அதில் எனக்கு ஒரு கம்ப்ளீட் வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் என்னை வேறு மாதிரியாக பார்த்தாங்க. ஒரு டயலாக் இல்லாமல் ஒரு கதையை ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் பாலா சார்னால கிடைச்சிது. ஸோ இயர் எண்டில் ரெட்டத்தலை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்டு, ஏன்னா இது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட், அப்படியே கான்ட்ராஸ்ட் வித் வணங்கான். ஸோ அதுதான் ஒரு சேலஞ்ச் ஒரு நடிகனுக்கு. ஸோ அந்த சேலஞ்சஸ் தான் என்ன ஐ திங்க் இட் கீப்ஸ் மீ கோயிங். ஐ திங்க் உங்களுக்கு 2025 ஒரு லக்கி இயர்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வணங்கான், இட்லி கடை, இப்போ நம்மளோட ரெட்டத்தலை, வரிசையாக படங்கள் எல்லாமே மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரியான திரைப்படங்கள் வேற. ஸோ அருண் விஜய் அவர்களோட அல்டிமேட் கோல் என்னங்க? ஏன்னா நீங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்தாச்சு, வில்லனாக வந்தாச்சு, ஹீரோவாக நாங்கள் ரசிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இல்லை, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இனிமேல் நிறைய இருக்குது இல்லையா. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கான விஷயங்களும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணலை. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் திணிக்கப்படாமல் அந்த விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ இது எல்லாமே இட்ஸ் தேர் ஆன் த பக்கெட் லிஸ்ட். ஸோ ஐ டோன்ட் புஷ் மை செல்ஃப், அதுக்காக நான் தேடல் பண்ணுறதில்ல. பட் வர்றதை கரெக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி இது கரெக்டாக கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சு ஐம் ட்ராவலிங். சூப்பர். அதாவது படங்களை தாண்டி உனக்கு சில விஷயம் தெரியுமான்னு தெரியல, நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி. அவர் ஒரு அட்வென்ச்சர் விரும்பி, டிராவல்னா நீ நல்லா உட்காந்து போவோம், இவர் ஓட்டினே போவாரு. அது சும்மாலாம் கிடையாது, இவர் கோகார்ட் ரேஸ் பண்ணுவாரு, ரேசிங் போவாரு. லைசன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா சார் நீங்க? இந்த ஹெலிகாப்டர் லைசன்ஸ், ஏர்பிளேன் லைசன்ஸ், ஸ்கை டைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காரு. இப்படி அட்வென்ச்சரஸா இருக்கிறீங்களே, அது ஏன், அது என்ன மோகம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அதுதான் இட் கீப்ஸ் யூ மூவிங் ஆன். இல்லை, ஸோ நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு பெரிய கிஃப்ட்னா, நம்ம பல கதாபாத்திரங்களை நம்மளால் நேரில் கொண்டு வர முடியுது. அண்ட் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வர முடியுது. ஸோ ஐ திங்க் எல்லா ஆக்டர்ஸுமே ஆர் பிளெஸ்ட் இன் தட் வே. ஒரு காப்பாக நம்ம ப்ளே பண்ணுறோம், ஒரு சாதாரண வீட்டு பையனாக ப்ளே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம டாக்டராக ப்ளே பண்ணுறோம், வக்கீலா. ஸோ இதெல்லாம் நம்ம
ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டராக தான் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக ஒன்று தான் பண்ண முடியும். பட் இங்கே வந்து நிறைய கேரக்டர்ஸ்குள்ளே போயிட்டு வரும்போது அதை பற்றி நம்ம நிறைய ஐ திங்க் அது நம்மளை அறியாமல் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இறங்கிட்டு இருக்கும். அண்ட் இது அப்படியே கான்ட்ராஸ்டாக எனக்கு பேஷன் பார்த்தீங்கன்னா ஐ லவ் அட்வென்ச்சர்ஸ். அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. ஸோ சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமா என்னென்ன யூஸ் ஆகுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இது வந்து எனக்கு இட் கிவ்ஸ் மீ கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்ன கொண்டு வந்துடும். இப்போ நம்ம ஸ்கை டைவ் பண்ணும் போது ஒரு ஜம்ப் முடிச்சுட்டு வந்தோடனே ஏதோ ஒரு புதுசாக நம்ம பிறந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது வந்து இட் கிவ்ஸ் மீ அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டு லைஃப். சார் நாங்களாம் குதிச்சோம்னா பிறப்போமானே தெரியாது, அந்த பயம் இருக்கும். ஆனா வந்து எனக்கு எங்க இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா ஒரு ரோலர் கோஸ்டருக்கே நம்ம ஏற மாட்டோம். இதுல வந்து அவர்கிட்ட வந்து எத்தனை ஸ்கை டைவிங் பண்ணிருப்பீங்க நீங்க? 79 ஜம்ப்ஸ் இது வரைக்கும். என்ன ஆல்டிடியூட்ல இருந்து பிரதர் குதிப்பாங்க? இது ஆக்சுவலாக 22,000 ஃபீட் வரைக்கும் போகலாம். பட் 18,000லேருந்து நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது ஐ திங்க் இட் கிவ்ஸ் மீ சம்திங். ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக என்ன ஒரு புது மனிதனாக என்னை வந்து புதுப்பிக்க இருக்குது. ஒரு கேரக்டர் பண்ணுறோம், அதுலேருந்து அப்படியே ஒரு திருப்பி அதை மறந்துட்டு வேற ஒரு புதுசாக கொண்டு வரணும்னா இதெல்லாம் இட் ஹெல்ப்ஸ் மீ. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கட்டும், இல்லை எனி ஸ்போர்ட் தட் மேட்டர்ஸ். ஐ ட்ராவல் அ லாட். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு டு ரிஃப்ரெஷ் மை செல்ஃப். திருப்பி நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு கேரக்டருக்குள்ளே போகும்போது இட் ஹெல்ப்ஸ். சூப்பருங்க. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த பீரியாடிக் ஃபிலிம் நீங்கள் சொன்னதால் அதை பற்றி வேற கேட்கணும்னு ஆர்வமாக இருக்குது. எப்படி மக்கள் வந்து இன்னும் உங்களை வந்து அந்த ராஜா கெட்டப்பில் பார்க்க தவறினாங்கன்றது தான் எனக்கு தெரியல. எப்படி டேரக்டர்ஸ் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கேரக்டர் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? ரெஃபரன்ஸ் இல்லை, எவ்வளோ கேரக்டர்ஸ் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட புராண கதைகள்லேயே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேரக்டரை வச்சு பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. அந்த மாதிரி கதைகள் வந்தால் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வனில் மணி சார் ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தார். ஓகே. அப்போ வந்து நான் தாடி வச்சுருந்தேன் அப்போது. அண்ட் ஐ குடன்ட் சேஞ்ச், ஐ வாஸ் டூயிங் another film. ஓகே. ஸோ ஐ மிஸ்ட் அவுட் ஆன் தட். ஹோப்ஃபுல்லி எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தானே. ஐ திங்க் இட்ல ஆல் கம் அப். நீங்கள் என்ன இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஓகே. அண்ட் நிறைய படங்கள், அதாவது விதவிதமான கேரக்டர்ஸில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் விக்டர் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் தான். எவ்வளவோ கேரக்டர் வந்தாலும் விக்டரை கொண்டாடின விதமும் விக்டரை மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதமும், ஏன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒரு சேச்சுரேஷனோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய இருக்கும். பட் விக்டரை வந்து நீங்கள் பண்ணும்போது அதை பண்ணிட்டு தேட்டரில் அந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நீங்களே வந்துட்டு அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டுருந்தீங்க. அது பயங்கர வைரலாக போச்சு. அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? விக்டர் மாதிரியான ஒரு ரோல் அடுத்து வருமா? அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, எல்லா நடிகனுக்கும் அந்த ஒரு விஷயம், ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். அது ஃபுல்ஃபில் ஆகும் போது, அது ஆடியன்ஸை போய் கனெக்ட் பண்ணி அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது அதுதான் அந்த ஃபீல். படத்தில் மட்டும் இல்லை, நம்ம வந்து வாழ்க்கையிலே ஜெயிக்கும் போது நம்ம விஷயங்கள், நம்ம நினச்ச நம்ம பேஷனாக லவ் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம போய் அடையும் போது அதுக்கான அந்த ஆனந்தம் தான் அது. எக்ஸாக்ட்லி. பை தி வே நம்மளோட ரெட்டத்தலை வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் நாங்கள் வந்து அருண் விஜய் அவர்களோட எல்லா பீரியட் ஆஃப் மூவிஸும் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து சாக்லேட் பாய் அருண் விஜய் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஃபீலிங் வந்து அவரோட பழைய அந்த பீரியட்ல இருந்து இருக்கிற ஃபேன்ஸ்க்கு இருக்கு. அந்த அருண் விஜய் இதில் பார்த்தா மாதிரி அந்த கண்ணம்மா சாங்ல எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இருப்பாரா திரைப்படத்தில்? இருக்கு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதல் தான் முக்கிய புள்ளி. அதுக்கு சரௌண்டிங்காக அதுலேருந்து தான் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் அந்த லவ் போர்ஷன் இருக்குது. ஒரு சைல்ட்ஹுட் லவ், அங்கேருந்து அந்த லவ்க்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது, அது எந்தெந்த விஷயத்து விபரீதமாகுது சில விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதான் ஒரு ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு தின் லைன், அதுவும் இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு டைரக்டர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கிரிப்பிங் 2 hours ஆடியன்ஸை வந்து கிரிப் பண்ணி தியேட்டரில் எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் கொண்டு போகிற ஒரு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. அதான் ஐ செலக்டட். நைஸ். நீங்கள் வந்து விக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் திரும்ப வேணும். நீங்கள் எனக்கு வந்து தடம்ல இருந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம எதிரே பார்க்காத ட்விஸ்ட் கிளைமேக்ஸில் இருந்திருக்கும். ஸோ அந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அந்த படத்தோட கோர் மெமரி ஏதாவது இருக்கும்ல? நிச்சயமாக. ஏன்னா பிகாஸ் குற்றம் 23 ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஒன்லி ப்ரொடியூஸ்ட். ஸோ நான் தான் ப்ரொடக்ஷனை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்த படம் தான். ஏன்னா குற்றம் 23 பெரிய சக்ஸஸ் ஆச்சு, நானும் அறிவழகன் சார் பண்ணதும். ஸ்கிரிப்டுமே அது வந்து வி வாண்டட் சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து பயங்கரமாக வெல் ரிசீவ்ட் பை தி ஆடியன்ஸ். ஸோ அடுத்தது மகிழ் சாரோட ஸ்கிரிப்ட். ஏன்னா தடையறத்தாக அப்புறம் திருப்பி வராங்க. எனக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அந்த ஸ்கிரிப்ட், எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ். நான் சொன்னேன், சார்
இது கண்டிப்பாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் தான் ப்ரொடியூசர்ட்டையுமே சொன்னேன், சார் திஸ் வில் ஒர்க் அப்படின்னு. தட்ஸ் ஹவ். ஸோ அதில் என்ன ரொம்ப க்ளோஸ்னா, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு ஆணிலேருந்து இதுலேருந்து நான் வந்து நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு கோ செக் வாட்ஸ் ஹேப்பனிங், நாளைக்கு என்ன பட்ஜெட்டிங், பிகாஸ் அவர் ப்ரொடியூசர் இங்கே இல்லை. ஸோ ஐ ஒன்லி டுக் கேர் ஆஃப் த ஹோல் ப்ரொடக்ஷன். ஸோ அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அந்த படம், அந்த கேரக்டர்ஸ், மகிழ் சரோட கனெக்ட் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நாங்கள் 2 பேரும் சிங்க் ஆகிடுவோம். ஐ நோ ஹவ் ஹி ஒர்க்ஸ். ஸோ அதனால் எங்களுக்கு பயங்கர ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம கொடுத்துருவோம். அவர் ரியலி நைஸ் அப்படின்னுவார். ஸோ அப்படி தான், பிகாஸ் அது சேம் கைண்ட். அவர் வந்து அவரும் அந்த கேரக்டர் நம்மளை வந்து உள்வாங்கிக்கிற விதம் அவர் கொடுக்குற அந்த இன்புட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஈஸியாக உள்வாங்க முடியும். ஸோ அப்படி தான் அந்த படம் பண்ணோம். அண்ட் வி ஆல் வேர் கான்ஃபிடென்ட் தட் அந்த படம் வந்து ஏதோ ஒன்று கிரியேட் பண்ண போகுது அப்படின்ட்டு. இட்ஸ் பிக் சக்ஸஸ் இன் மை கரியர். நம்ம நிறைய வந்து டாக்கியாக போயிட்டு இருக்கோம்ல, ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் ஒன்று போகலாம் சார். என்னன்னா நாங்கள் வந்து சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்போம். ஆமானா எஸ்ன்னு சொல்லலாம், இல்லனா நோன்னு சொல்லலாம். புரியல. விருப்பப்பட்டா ஆமானா எஸ் தாமா, இல்லனா நோ தாமா. ஆமானா ஆமா சொல்லுங்க, இல்லனா இல்ல சொல்லுங்க. ஐயோ, ஓகே, எஸ் ஆர் நோ செக்மெண்ட் பேர் அதுக்காக அப்படி சொல்லு. சோ இதுல வந்து நீங்க விருப்பப்பட்டா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கலாம். ஓகே ஓகே. சோ முதல் கேள்வி சார், பக்கமா வச்சிருக்கு சார் கேள்வி. என்னைக்காவது இல்ல அவர் நம்பாதீங்க சார், என்னைக்காவது உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து கன்வின்சிங்கா இல்ல, பிடிக்கல, ஆனா நம்ம கிட்ட கதை சொல்றாங்களே, சரி அவர் முன்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு, நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஐ ஒன்ட் ஹர்ட் எனி ஒன். பட் எனக்கு செட் ஆகலைன்னா இது எனக்கு அது கரெக்டாக செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து பல கனவுகளோட பல நாட்கள் அதை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. ஸோ நான் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட இப்போ பேச வராங்கன்னா கூட ஐ லிசன். நமக்கு அந்த டாபிக் தெரிஞ்சா கூட ஓ அப்படியா அப்படின்னு கேட்கும் போது ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி. ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ சே தட் எனக்கு செட் ஆகலை சார். நைஸ். ஓகே. என்னைக்காவது வந்து ஜிம்முக்கு வந்து எஸ்கேப் ஆக ரீசன் சொல்லியிருக்கீங்களா ட்ரெயினர் கிட்ட? இல்ல, நான் தான் ட்ரெயினரை வந்து துரத்திட்டு இருக்கேன். அவர் ரீசன் சொல்லி வராம இருந்தது தான். என்ன கேள்வி கேக்குற? உண்மையிலேயே இங்க பாரு, அவரை பார்த்தாலே தெரியலையா? ட்ரெயினர் தான் இவர்ட்ட பல எக்ஸ்கியூஸ் சொல்றாரு. சார் நீங்க ஒரு நாளாவது வீட்டுக்கு போறாரு சார். சரி, என்னைக்காவது கால்ல வந்து பேர், ஐ மீன் போன்ல பேரை பார்த்துட்டு காலை இக்னோர் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. சரி, இனியும் பண்ணுவாரு. நம்ம 2 பேரோட பேரை மட்டும் கான்ட்ராக்ட்ல சேவ் பண்ணாங்க. வீட்ல வந்து அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ள நடக்கிற விஷயம் தான். தங்கச்சியை போட்டு கொடுத்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நடிச்சிருக்கீங்களா? அது அவங்க சைடுல தான் நடந்திருக்கு. சொல்லுங்க நான் சார். பண்றது அது கரெக்ட் தான். கேளுமா, அண்ணன் என்னைக்குமே பண்ண மாட்டாங்கமா. தங்கச்சிங்க தான் நம்ம பண்ணிட்டேன்னா விட்டுட்டாலும் ஆனா அவங்க வந்து பண்றது உண்டு. ஓஹோ. பேர் தெரியாம ஒருத்தங்க ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டு ஹாய் சார் நீங்களா அப்படின்னு அவர் பேசும்போது அப்படியே தெரிஞ்சாம நடிச்சுட்டு வந்திருக்கீங்களா? நடந்திருக்கு. ஓகே. இல்ல, அது வரைக்கும் ஓகே. எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க பாருங்க, அப்பதான் நம்ம மாட்டோம். சொந்தத்துல முறை மாறி இருக்கா? என்ன சின்ன வயசுல இருந்து பிரதர் நான் வந்துட்டு இருப்பேன். நான் வந்து முறை தெரியாம மாமா அப்படி பெரியப்பா இருந்திருப்பாரு. ஓகே, எங்க அம்மா அப்படின்னு மாமா பெரியப்பா பெரியப்பா. இப்ப என்னன்னா தெரியலன்னா சிரிச்சுக்கிட்டே இப்ப மழுப்பிடுறது. உஷாரா இப்ப இருக்கிற ஜென்சில அங்கிள் எப்படினாலும் அங்கிள் தானே அப்படின்னு அங்கிள்ல முடிச்சிடுறோம். நான் ஒண்ணு கேக்குறேன், எனக்கு ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. என்னைக்காவது உங்ககிட்ட வந்து அடி நிச்சயம் உங்களை பார்க்க அப்படியே வந்து ஆக்டர் அருண் விஜய் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிருக்காங்களா? இது நடந்துச்சு ஃபாரின்ல ஒரு தடவை வந்து. ஏன்னா அங்கே வருவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும்ல. ஏன்னா பிகாஸ் என் பக்கத்தில் யாருமே கிடையாது. நான் பாட்டு நடந்துட்டு இருந்தேன். ஸோ சார் நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே நானும் அப்படியே சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பிகாஸ் அது ஐ வாஸ் வேரிங் அ கேப், ஐ வாஸ் வேரிங் அ கிளாஸ். ஓகே. ஷாப்பிங் போகும்போது தான். ஓகே. ஸோ அப்ராடில் அது நடந்திருக்கு. இப்போ ஜென்சிக்காக ஒரு கேள்வி கேட்க போறேன் சார். துள்ளி திரிந்த காலம், கங்கா கௌரி, இந்த பீரியட்ல இருந்த ஒரு லவ் வந்து நாங்க பார்த்து செரிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பாண்டவர் பூமி பீரியட்ல வந்த லவ்மே ரொம்ப போய்ட்டிக்கா இருந்துச்சு. அண்ட் இப்போ ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி ரெட்டத்தலை லவ்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து அருண் விஜய்க்கு பிடிச்ச லவ் எது? ஜென்சியோட லவ் எப்படி பாக்குறீங்க? லவ் பிடிச்ச லவ் பிடிக்காத லவ் இல்லை, அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் தானே. ஸோ ஈச் ஆஃப் தம் ஹேவ் தேர் ஓன் ஒரு லைன் ஆஃப் இது வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்க ஐ திங்க் தே
கமிட்மெண்ட்டுக்கு ஐ திங்க் தேர் வெரி தேர் டேக்கிங் டைம். ஆக்சுவலி அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அஃப்கோர்ஸ் வெளியே ஒரு மாதிரி முதல்ல பழகி பார்க்கலாம், லெட்ஸ் டாக் அண்ட் லெட்ஸ், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. முன்னாடி அது கிடையாது இல்லை. பட் ஆனால் எவ்வளோ தூரம் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி முன்னாடிலாம் there was a லாங் டைம் ஒரு ஸ்ட்ரெச் இருந்துச்சுல ஒரு ரிலேஷன்ஷிப். ஆமா, அவ்வளோ டைம் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஒன்று பையன் டக்குன்னு இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை அவன் தான் கரெக்டுன்னு தெரியறதுக்கு இமீடியட்டாக ஒர்க் பண்ணணும். சார் இல்லாட்டி அடுத்த ஒரு ரூபா காயின் இருக்காது போடுறதுக்கு. அடுத்த ஒரு ரூபா காயின் முடியறதுக்குள்ளே சொல்லுமா இல்லம்மா அடுத்த காயின் போட்டா பேச முடியும். அதுதான் அந்த ஒரு விஷயம். அண்ட் இப்போ பொறுமையும் ரொம்ப ஷார்ட் ஸ்பேனாக இருக்கு. பட் இட் இஸ் நைஸ், இட்ஸ் இவால்விங் இல்லை. அதுக்கு தகுந்தாலும் ஏன்னா எனக்கும் பையன் இருக்கான், பொண்ணு இருக்கு. பட் என்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியதாக இருக்கு. ஐ திங்க் ஆஸ் அ பேரண்ட் நம்மளோட டியூட்டி நம்ம கல்ச்சரை பற்றியும் நம்ம சில விஷயங்களை பற்றியும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஐ திங்க் we are doing that to our kids. நீங்க இப்போ இந்த லவ் பத்திலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனாலோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேனாலோ எல்லாரும் வைக்கிற பாட்டு தோளா தோளா. அதுவும் வந்துட்டு ஒரு ஆண் பெண் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலே தோளா பாட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு ப்ரிடாமினென்ட்டா எல்லாரும் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தோழி, பெண் தோழியா இருக்கலாம் இல்லை தோழராக இருக்கலாம், அவங்கள பற்றி எங்களுக்கு தோழின்னு எனக்கு பெருசாக ரொம்ப க்ளோஸாக இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் மோஸ்ட் ஆஃப் இட் எனக்கு வந்து லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஐ ஷிஃப்டட். ஓகே. ஸோ அந்த கோயடில் படிக்காமல் இருந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் நிறைய இன்னும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக தேர், என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து காந்தின்னு ஒரு பையன், இஸ் இன் த US. ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்கான், டே வாடா நம்ம பழைய லைஃப்பை நம்ம லிவ் பண்ணலாம், இங்கே வா, வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேக் அ ஷார்ட் ட்ரிப்புன்னா ஐ திங்க் ஐ ஷுட் டூ தட். பட் இட்ஸ் ரியலி ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, தட் கேன் நெவர் கோ அவே. ஸோ அதனால தான் எப்போதுமே சொல்லுவேன், மேக் ஆஸ் மச் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன். ஸ்கூல்லையும் இருக்கட்டும், காலேஜ்லேயும் இருக்கட்டும், அவங்க தான் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட். யார் எப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களும் தெரியாது. ஸோ ஐ திங்க் மேக் as much as friends we can, spread love. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஹேட்ரட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு. லவ்வை மட்டுமே நம்ம பகிர்வோம் அப்படின்றது. சார் மொத்தம் 13,332 சார். என்னது இவங்களுக்கு ஃப்ரெண்டு, இவங்களுக்கு 13,332 ஃப்ரெண்டு சார், 8,142 அண்ணன். சரியா? ஒரு 11,300 இவ்வளோ கிளியரா நீங்க வந்து நம்பர் 2ல இருக்கிற அண்ணன், நான் 2ஆம் நம்பர் அண்ணன். இதுல வந்து என்னன்னா இவங்க ஸ்டோரியை பாத்தீங்கன்னா எறும்பு முட்டை இருக்குல்ல சார், அந்த சைஸ் எறும்பு முட்டை மாதிரி ஒரு 30,000 முட்டை இருக்கும் சார் ஸ்டோரியில. எப்போ எவன் பர்த்டே கொண்டாடினாலும் அது ஒரு அண்ணனா இருப்பா இல்ல தம்பியா இருப்பான்ற மாதிரி. சரி விடுங்க, இது வந்து செல்ஃப் ட்ரோல் ஷோ இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், 2 ஜெனரேஷனா எங்களை வந்துட்டு நீங்க தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேமிலியா, அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், சிஸ்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அடுத்த ஜெனரேஷன் உங்க வீட்ல இருந்து வந்துட்டாரே. ஆமா, அவர் அடுத்து எப்படி வர போறாரு, அவர் வரதுக்கான சாத்தியங்கள் எந்த லெவல்ல இருக்கு? ஆல்ரெடி ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு. ஆஃப் கோர்ஸ் ஓ மை டாக் நாங்க பண்ணோம். அது வந்து அப்பா, நான், அர்ணவ் பண்ணதுனால அவருக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடச்சி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஐ செட் எஸ் இமீடியட்லி. பட் அதுக்கப்புறம் ஐ டென்ட் வாண்ட் ஹிம் டு டூ எனிதிங். நான் படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக ஸ்கூலை முடித்தோடனே நம்ம வந்து 18 வயசுலேயே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததை விட அது மாதிரி சூழல் அமைஞ்சது. என்னை கேட்டாங்க, ஓகேன்ட்டேன். அப்போ ஒன்றுமே தெரியாது. பட் தென் ஐ ரியலைஸ்ட் ஐ ஷுட் ஹவ் டேக்கன் மோர் டைம். ஸோ ஐ திங்க் இப்போ இருக்க பசங்களும் தில் பி வெரி கிளியர். யாரும் அவசரப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் இப்போ படிக்கட்டும், அவராக என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறாரோ ஒரு அப்பாவாக நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன முதல் விருப்பம்னு பார்ப்போம். லெட்ஸ் சீ. நவ் இஸ் ஸ்டார்டிங். அவ்வளோதான். சூப்பர். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெட்டத்தலை கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது. ஆனா கிறிஸ்மஸ்னால எனக்கு ஞாபகம் என்ன தெரியுமா வரும்? உனக்கு வரலனா தான அதிசயம். சொல்லு. இயற்கை படத்துல வர கேப்டன், ஏன் கேப்டன் நீங்க திரும்ப வந்தீங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணதும் இருக்கு. கேப்டன் வந்துட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணதும் இருக்கு. ஸோ கிறிஸ்மஸ்க்கும் அருண் விஜய் சாருக்கும் ஒரு கனெக்ஷன் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இருக்கு. ஒரு பண்டிகையில் படம் வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அது வருது. ஸோ இந்த வருஷம் 2025 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வரக்கூடிய 26 ஒரு வெற்றிகரமான பிரம்மாண்டமான வருஷம் உங்களுக்கு இருக்க வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.